காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 8/4/2025 ஏகாதசி திதி இரவு 9:13 வரை, அதன் பின் துவாதசி. ஆயில்ய நட்சத்திரம் காலை 7:55 வரை, பின்னர் மகம். இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. வார சூளை வடக்கு, பரிகாரம் பால். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை. பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்று தனுர் ராசிக்கு காலை 7:55 வரை சந்திராட்டமும், அதன்பின் மகர ராசிக்கு சந்திராட்டமும் ஆரம்பமாகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு சனி. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும். சுப நிகழ்ச்சியில் இருந்த தடைகள் விலகக்கூடும். சிலர் திருமண விஷயத்தை முடிவு செய்ய வாய்ப்புண்டு. திடீர் தனவரவுகள் ஏற்படக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி எதிர்பார்த்த திருப்பத்தை உண்டு செய்யும். மேலதிகாரிகளிடம் இருந்த கசப்பு மாறும். நண்பர்கள் உங்களின் ஆதரவை நாடி வருவர். வியாபாரிகள் அதிக லாபம் அடையக்கூடும். இதுவரை இருந்த சோதனைகள் சாதனைகளாக மாறும். சிலர் கூட்டு முயற்சியால் லாபம் பெறுவர். தொழில்துறையினர் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். கமிஷன் தரகு வியாபாரம் செய்பவர்கள் நல்ல ஆதாயம் பெறுவர். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் தேடி வரக்கூடும். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் விலகி உயர் பதவிகள் தேடி வரக்கூடும். சிலர் உத்தியோக ரீதியான மாற்றங்களை சந்திப்பர். குடும்பத்தில் புதிய பொருள் வரவு உண்டு. சுப நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் வாய்ப்பு உண்டு. சிறு சிறு தொல்லைகளை உங்கள் திறமையால் விலக்கி வைப்பீர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் முயற்சி பலவற்றில் வெற்றிகரமான போக்கு தென்படும். தளர்வடைந்த காவிரியங்களை தீவிர முயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி தேடிக்கொள்வீர். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மற்றவர்களால் பாராட்டப்படுவர். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை இன்று கவனமாக பராமரிப்பதும் முக்கிய ஆவணங்களை கவனமாக கையாள்வதும் முக்கியம். சொந்த தொழில் செய்வோர்கள் எதிர்பார்த்த கடன் உதவி, பொருளாதார மேன்மை அடைய முடியும். பணிகளில் விரைவாக இருப்பீர். புதிய ஊழியர்களை பணிக்கு அமர்த்த வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் அதிக லாபம் பெற வாய்ப்பு உண்டு. குடும்பம் சீராக நடைபெறும். சிறு சிறு சலசலப்புகள் விலகிச் செல்லும். கடன்கள் தொல்லை தராது. பெண்கள் குடும்பத்திற்கு தேவையான நவீன பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவர். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பிரபலமானவர்கள் சந்திப்பு திடீர் திருப்பத்தை தரும். பங்கு சந்தை வழக்கம் போல் சுமாராக இருக்கும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, இப்பொழுது இன்று குடும்பத்தில் சந்தோஷம் நிலவினாலும் அந்நிய மனிதரால் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. வார்த்தைகளை கவனமாக கையாள்வது இன்று அவசியம். வயிறு சம்பந்தமான சிறு தொல்லைகள் ஏற்பட்டு சரியாகும். சிலருக்கு சிறு பிரயாணம் லாபத்தை உண்டு செய்யும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக நிமித்தமாக பரபரப்பாக இருப்பர். முக்கியமான மனிதரின் சந்திப்பு உண்டு. சில பிரச்சனைகள் இருந்தாலும் நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது. வியாபாரிகள் விலை ஏற்ற இறக்கத்தால் அதிக லாபம் பெற வாய்ப்பு உண்டு. சிலர் புதிய பொருட்களை வாங்கி சேமிப்பை அதிகப்படுத்துவீர். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல முறையில் இருக்கும். பழைய பிரச்சனைகள் தீரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நல்லதொரு தக்கதொரு பதவி தேடி வரக்கூடும். பங்கு சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை. அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இதுவரை இருந்த சலசலப்புகள் மாறக்கூடிய தினமாக இன்றிருக்கும்.
இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அநேக நன்மைகள் தேடி வரும். சிறு சிறு தடங்கள் தானே விலகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறு சிறு மாற்றங்கள் மகிழ்ச்சியை தரும். வியாபாரிகளுக்கு வரவேண்டிய முறையான தனம் வந்து சேரக்கூடும். பழைய பிரச்சனை கடன்கள் தீரும். அதிகமான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர். தொழிலாளர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து சென்று நன்மை பெற வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தமான சிறு பிரச்சனை உண்டாகலாம். கூடுமானவரை தேவையற்ற கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. வரவேண்டிய தனவரவுகள் நல்ல முறையில் இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க இன்று வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். வயதானவர்களின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆலய தரிசனம், மகான்களின் தரிசனம் கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, சொத்துக்கள் சம்பந்தமான குழப்பங்கள் நீங்கக்கூடிய தினமாக இன்று இருக்கும். தகப்பனார் வழி உறவுகளால் எதிர்பாராத சிறு சிறு ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரை அனுபவித்து வந்த தொல்லைகளிலிருந்து விடுபட்டு பதவி இடமாற்றங்கள் சாதகமாக மாற வாய்ப்பு ஏற்படும். பொருளாதார மேம்பாடு நல்ல முறையில் இருக்கும். சொந்த தொழில் செய்வோர்களுக்கு ஆதாயம் தரும் புதிய விஷயங்கள் தேடி வரும். போட்டிகளை சமாளிப்பீர். பெண்கள் சில பிரச்சனைகளை மாற்றி அமைத்து குடும்பத்தில் அமைதியை கொண்டு வருவர். பெரியோர் ஒருவரின் ஆலோசனை தக்க நேரத்தில் கை கொடுக்கும். புதிய ஆடை அணிமணி சேர்க்கை உண்டாகும். நண்பர்கள் இடையே இருந்த சிறு சிறு சலசலப்பு கசப்பு மாறும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் பழைய பங்குகளை லாபகரமாக விற்பர். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்கள் தேக ஆரோக்கியம், கௌரவம், புகழ், அந்தஸ்து எதிர்பார்த்தபடி சிறப்பாக இருக்கும். நல்ல காரியத்தில் பங்கு கொள்வீர். எதிரிகள் கட்டுக்கடங்கி இருப்பர், விலகிச் செல்வர். நல்லோர் தொடர்பு உங்களுக்கு நல்லதை செய்யும். வியாபாரிகளுக்கு அனுகூலமான போக்கு தென்படும். மாணவர்களுக்கு மந்த நிலை மாறும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவர். குடும்பத்தில் சிறு சிறு சலப்பதப்பு இருந்தாலும் பக்குவமாக அதை சமாளிப்பீர். பழைய வாகனங்களை சிலர் மாற்றி அமைக்க எடுத்த முயற்சி வெற்றி தரும். வியாபாரத்தில் லாபகரமான போக்கு தென்படும். அரசு பணியாளர்கள் ஆதாயம் பெறுவர், மகிழ்ச்சி அடைவர். உறவினர் வருகை உண்டு. தெய்வ நம்பிக்கை நன்மையை தேடித்தரும். சிலர் மகான்களை தரிசிப்பர். துர்க்கனவுகள் விலகும். கெட்ட கனவுகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, மற்றவர்கள் உங்களை இன்று எப்படி பேசினாலும் உங்கள் ஆற்றலால் பெருமை அடைவீர். உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். அரசியல் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு தக்கதொரு புகழ் அல்லது பதவி தேடி வரும். நிலபுலன்கள் ஆதாயம் தரும். வாழ்க்கை துணைவியர் உதவியால் சில நன்மைகள் ஏற்படும். மனைவி வழி சொந்தங்கள் தேடி வரக்கூடும். மாணவர்கள் தங்கள் திறமைக்குரிய வளர்ச்சியை பெற முடியும். சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் அனாவசியமான செலவுகளை குறைப்பது நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி இனங்களால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதற்கும் கவலைப்படாமல் சில விஷயங்களை இன்று திறமையாக சாதிப்பீர். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் செல்வாக்கும் மதிப்பும் இன்று உயரும். உடல் நலன் சீராக இருக்கும். மாணவர்கள் வெற்றி நடை போடுவீர். நிலபுலன்கள் சம்பந்தமாக அரசு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். செழிப்பான பாதையை நோக்கி அடி எடுத்து வைப்பீர். பண நடமாட்டம் திருப்திகரமாக இருக்கும். இல்லறத்தில் இருந்து நல்லறம் காண வழிபிறக்கும். பெற்றோர் நலன் சீராக இருக்கும். வாழ்க்கை துணைவியரால் அனுகூலம் உண்டு. நீண்ட நாளைய எண்ணங்கள் நல்ல முறையில் நிறைவேறும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர். மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்களால் பாராட்டப்படுவர். பெண்களுக்கு குடும்பத்தில் கவலைகள் நீங்கும். குடும்ப நிர்வாகம் சிரமமின்றி நடைபெறும். உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையக்கூடும். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, நீண்ட காலமாக இருந்த தடைப்பட்ட ஒரு விஷயம் உத்தியோக ரீதியாக ஆதாயமாக முடிய இன்று வாய்ப்புண்டு. தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும். பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும். திறமையாக செயல்படுவீர். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஓரிரு வாய்ப்புகள் தேடி வரும். மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர். வியாபாரிகளுக்கு வியாபாரம் குறைவின்றி நடைபெறும். குடும்பத்தில் பெண்களுக்கு சிறப்பான ஒரு பெயர் கிடைக்கும். மறைமுக சேமிப்புகளை சுபகாரியத்திற்காக செலவழிப்பீர். குடும்ப நிலையில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, ஊடகத்துறையில் உள்ளவர்கள் அதிக முன்னேற்றம் காண்பீர். பொறுமையால் பெருமை அடைவர். எதிரிகளின் பலம் குறையும். அக்கம் பக்கம் அயலாரிடமிருந்த பகை மறையக்கூடும். ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறவும் வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இதுவரை தொல்லை தந்த விஷயங்கள் இன்று மெல்ல விலகிச் செல்லும். நல்ல பலன்கள் மிகுதியாக காணக்கூடிய தினமாக இன்று இருக்கும். உத்தியோக ரீதியாக
சில மாற்றங்களை எதிர்பார்த்தவர்களுக்கு அது நிறைவேற வாய்ப்பு உண்டு. மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வர். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் காண வாய்ப்பு உண்டு. உத்தியோகம் செல்லும் சிலர் சொந்த தொழில் செய்ய திட்டமிடுவீர். பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாண வாய்ப்பு உண்டு. மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் பரிசு பாராட்டு பெற சாத்தியம் உண்டு. வியாபாரிகளுக்கு இதுவரை இருந்த கடன்கள் அடையும். மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்தில் நல்ல விஷயங்கள் நடைபெறும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நிலை காணப்படும். குடும்பத்தில் இனிமையான ஒரு சூழ்நிலை நிலவும். பக்தி மார்க்கத்தில் மனம் செல்லும். தர்மங்களை செய்து பாராட்டு பெறுவர். தோல் அல்லது கால் சார்ந்த உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு பின் சரியாகும். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது அதிக கவனத்தை கையாள்வது அவசியம். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களின் எண்ணங்கள் நல்ல வண்ணங்கள் பெறும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் வாய்ப்பு உண்டாகும். கலை, இசை, ஓவிய, நாட்டியங்களில் ஈடுபட்டுள்ளோர் ஏற்றங்கள் பெறுவர். மறைமுக வருமானங்கள் மகிழ்ச்சியை தரும். சேமிப்புக்கு வழியுண்டு. தொழில் பிரிவினர் வேகமான வளர்ச்சியை காண்பர். வருமானம் திருப்தி தரும். இதுவரை இருந்த தடை தாமதங்கள் மாறக்கூடும். மாணவ மாணவிகள் பலரின் பாராட்டை பெறுவீர். வியாபாரிகளுக்கு வியாபாரம் லாபம் தரக்கூடிய விதத்தில் இருக்கும். குடும்ப நிகழ்ச்சியில் நிர்வாகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். பெண்கள் பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதுவரை தடைப்பட்ட ஒரு சுபகாரியம் இன்று பேசி தீர்க்க வாய்ப்புண்டு. பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். கொடுக்கல் வாங்கல் இனங்கள் லாபம் தரும். தெய்வ பணியில் ஈடுபட்டு நிம்மதி பெறுவர். பெண்களுக்கு இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைகள் நீங்கும். தெய்வ பலன் மிகுந்து காணப்படும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, பூமி மனை விஷயத்தில் இன்று சரியான முடிவெடுக்காவிட்டால் அது தொல்லை தரக்கூடியதாக ஆகும். இன்று பழைய வாகனங்களை வாங்குவதிலும் விற்பதிலும் கவனம் தேவை. சிறு சிறு தொல்லைகள் தோன்றும். ஆனால் உங்கள் திறமையால் அவற்றை சமாளிப்பீர். சிலருக்கு எதிர்பாராத சிறு பிரயாணம் செல்ல வேண்டிய வாய்ப்பு வரலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களின் ஆதரவால் பெருமை அடைய வாய்ப்புண்டு. இதுவரை இருந்த மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வர். குடும்ப செலவுக்காக சிலர் கடன் வாங்க நேரலாம். மகன் அல்லது மகள் வெளிநாடு சென்று படிக்க புதிய முயற்சிகளை நீங்கள் எடுப்பீர். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஓரளவு லாபம் உண்டு. எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடும். வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளரை தக்க வைக்க புதிய முயற்சி எடுப்பர். வியாபாரம் ஓரளவு சுமாராக நடைபெறும். மாணவ மாணவிகளுக்கு மன ரீதியாக இருந்த சிறு சிறு கவலைகள் தீரும். படிப்பில் அதிக கவனம் செல்லும். பெற்றோர்களால் பாராட்டப்பட வாய்ப்புண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சுமூகமான போக்கு நிலவி வரும். சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இராது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களாணி பவந்து.